Hi students, good morning to all. Today we are going to starting in chapter 3 perimeter and area. Okay, so 6th standard English medium only this class mom. So chapter 3 perimeter and area. Okay, so already we know the different shapes of in mathematical rules. Okay va, so நம்ம இதுக்கு முன்னாடி different shapesல நம்ம என்ன பார்த்திருப்போம், mathematical rules யூஸ் பண்ணி area and perimeters பார்த்திருப்போம். Okay, so today see the different shapes in square, rectangle and triangle. ஓகேவா, ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்ன அப்படின்னா பெரிமீட்டர் அண்டு ஏரியா. ஸோ எந்தெந்த ஷேப்ஸ்க்கெலாம் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அண்டு ட்ரையாங்கிள். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் ஜஸ்ட் நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஒன்லி பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த டைம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதனுடைய ஏரியா அண்ட் பெரிமீட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ கிளாஸ் போயிடலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வி கேன் see them ஸ்கொயர். Okay, so square shape is this picture. This is square. Okay, the square is 4 sides are equal. Okay, the sides is denoted A. ஓகேங்களா, ஸோ ஸ்கொயர் அப்படின்றது 4 பக்கமும் எப்படிமா இருக்கும், சமமாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதனுடைய பக்கங்களை நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணுவோம்னா ஏன்ற ஸ்மால் லெட்டர்ஸால் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் சைடு ஏ, த அனதர் சைடு சேம் ப்ராசஸ் ஏ. ஓகேவா, ஸோ இந்த சைடு ஏ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய அனதர் சைடு நம்ம என்னென்ன டினோட் பண்ணுவோம், ஏன்னு தான் டினோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா த ஸ்கொயர் ஷேப் இஸ் 4 sides ஆர் ஈக்குவல். ஓகே, ஸோ அண்டு ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவல். ஓகேவா, ஸோ இந்த சைடு ஏன்னா இங்கே என்னமா இருக்கும், ஏவாக தான் இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைடெலாம் என்னன்னு சொல்லியிருக்கலாம், ஈக்குவல்ஸ்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, திஸ் ஷேப் இஸ் ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் த பெரிமீட்டர்ஸ் ஆஃப் ஸ்கொயர்? ஸோ ஃபஸ்ட் ஒன் ஏரியா, நெக்ஸ்ட் ஒன் பெரிமீட்டர். ஓகேவா, ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் A into A. Okay, so multiplication of 2 sides. Okay va, so or A into A which is equal to A square and square units. Okay va, ஓகே மாமா. ஸோ ஏரியா மென்ஷன் பண்ணுறப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கொயர் யூனிட் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் என்ன வரும், 4 sides. ஓகேவா, ஸோ ஹேட் ஆஃப் த 4 sides. ஸோ A plus A plus A plus A. ஓகேவா, ஸோ A plus A plus A plus A which is equal to 4A. ஓகேவா, ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் A square square unit, perimeter of the square 4A. ஓகேவா, ஸோ next one rectangle. What's the picture ma? Rectangle. This shape is rectangle. Okay, this rectangle is opposite sides are equal. Okay mama, so rectangle உடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா opposite sides are equal. Okay, this one is length. Okay, it is denoted in L. This one is breadth, it is denoted in B. Okay, so length and breadth. Okay, this side is length, so denoted in L. Okay, these opposite sides are equal. So area of rectangle, the two sides are multiplication, so multiplications are 2 sides, so L into B. Okay, so or LB is both are equal. Okay mama, so L into B square unit. Okay va, so next one perimeter. So perimeter of rectangles, the head of the 4 sides. Okay, so L plus B plus L plus B. Okay va, so head of the L plus B plus L plus A B. Okay, so 2 times of L plus 2 times of B. The constant values is 2, so அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், காமனாக வெளியே எடுத்துலாம். ஓகே, ஸோ L plus B. ஓகேவா, ஸோ ஏரியா perimeter of rectangles என்னமா 2 times of L plus B. Okay, this last one type is triangle. The triangle shapes is only 3 sides. Okay,
This one is height, so it is denoted in h. This one side is base. ஓகேங்களா? ஸோ பேஸ் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவோம், அடிப்பக்கம் சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதர் சைட்ஸ் இன் ஏ அண்டு சி. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்? half into BH, half into B into H, or half into BH its square unit. Okay va? So next one, area of triangle. So the sum of the three sides. So A plus B plus C. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ரீகால் பார்த்துடலாமா? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் ஸ்கொயர். ஸ்கொயர் த ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஸ்கொயர் இன் 4 sides only. ஸோ 4 sides are equal. ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் A square or A into A square units. ஓகே, ஸோ perimeter of the square 4A plus A plus A plus equal to 4A. ஓகேவா? ஸோ rectangle, area of rectangle L into B square units. Perimeter L plus 2 times of L plus B. Okay va? So last one, triangle, area of triangle half into B square units and perimeter A plus B plus C. Okay, so next one we can try the sums. Okay, so I read the sum. Find the perimeter of rectangle L equal to 12, B equal to 10. Okay, so what find of the perimeter of rectangle? First one, formulas தான் நமக்கு very very important. ஓகேவா? so what is the formula of perimeter in rectangle? very good, 2 times of L plus B. ஓகேவா? so first one we can write ma, perimeter of rectangle. So perimeter of rectangle equal to 2 times of L plus B. Okay va? So what is the L value? 12. Okay, so B equal to 10. Then apply the values. Okay, so 2 times of L equal to 12 plus B equal to 10. Okay, so 2 equal to 10 plus 12, 22. Okay va? So which is equal to 44 centimeter. Okay va? So next one பாருங்களாமா? next one பாருங்க, the sides 5 centimeter, find the perimeter of square. Okay va? so what is the perimeters of square? 4A. Okay va? so A equal to the values of given A equal to 5 centimeter. Okay, so perimeter of square which is equal to 4 into A. Okay va? so which is equal to 4 into A what value is 5. Okay, so which is equal to 20. So 20 centimeter. Okay va? so next one பாருங்களாமா? next one பாருங்க, find the perimeter of triangle. 3 sides are 3 centimeter, 4 centimeter and 5 centimeters. Okay va? so அப்ப என்ன பண்ணலாம்? first one நமக்கு என்ன தெரியணும்? first A ஓட values. okay so what is the perimeter of triangles? A plus B plus C. okay so what is the values of A, B, C? the sides only. okay அப்போ A equal to 3 centimeter, B equal to 4 centimeter and C which is equal to 5 centimeter. okay so next one, perimeter of triangle. so what is the perimeter of triangles? A plus B plus C only. okay so then apply the value. so if A equal to 3 plus B equal to 4, C equal to 5. okay so 7 plus 5, 12 centimeter. okay va? so perimeter of triangles which is equal to 12 centimeter. okay va? so next one, exercise 3.1. okay so find the missing terms. okay mama? so என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா shapes கொடுத்திருக்காங்க. okay so first one shape is rectangle. the shape is rectangle. okay so L, B, perimeter and areas. okay so what is the perimeter of rectangle? 2 times of L plus B. wow, super. so next one, what is the area of rectangle? L into
பி. ஓகேவா? ஓகேம்மா, சூப்பராக சொல்கிறீங்க. ஓகே, இதே கீப் அப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எல்லோட வேல்யூஸ் 5 சென்டிமீட்டர், பி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணி இங்கே வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இங்கே அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் 2 into L plus B. ஓகேவா? ஸோ 2 into what is the values of L? 5. What is the values of B? 8. So which is equal to 2 into 13. ஓகேவா? So which is equal to 3 2s are 6, 1 2s are 2. Okay. So this values is 26 centimeter. ஓகேவா? So next one, area. Area என்னமா L into B. So 5 into 8 which is equal to 40. So 40 centimeter it's square. ஓகேவா? ஸோ நம்ம எப்போயுமே ஏரியா ஃபைன் போது என்ன சொல்லுவோம், 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர் யூனிட் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ ஸ்கொயர்னு போட்டாலும் ஒன்று தான், இல்லை ஸ்கொயர் யூனிட்டுன்னு நம்ம எழுதனாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ ஸ்கொயர்லாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எல்லோட வேல்யூ. ஸோ எல் ஈக்குவல் டு 13, பியோட வேல்யூஸ் கொடுக்கல, பெரிமீட்டரோட வேல்யூஸ் என்னமா 54. ஓகேவா? ஸோ ஃபைன் த மிஸ்ஸிங் டேர்ம். ஸோ ஏரியா கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பியோட வேல்யூஸ் ஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 54 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ வாட் இஸ் த வேல்யூஸ் ஆஃப் பெரிமீட்டர்? 54 சென்டிமீட்டர். வாட் இஸ் த ஃபார்முலாஸ் ஆஃப் பெரிமீட்டர்? 2 times of L plus B. ஓகேவா? ஸோ அப்போது அதில் என்ன எழுதிக்கலாம்னா 2 times of L plus B which is equal to 54. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த வேல்யூஸ் ஆஃப் L? 13. ஓகே, ஜஸ்ட் அப்ளை நவ். இப்போ 2 times of 13 plus B which is equal to 54. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், மல்டிஃபிகேஷன். ஸோ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், டிவிஷனாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? அப்போ என்ன ஆயிரும், 13 plus B which is equal to 54 divided by 2. 1 2s are 2, 2 2s are 4, remaining 1, அப்போ 27. So B equal to 27. So additions equal அந்த பக்கமான subtraction convert. So 13. So which is B equal to 4 1. So 14. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 14 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வாட் இஸ் த வேல்யூஸ் ஆஃப் ஏரியா? ஓகே, ஜஸ்ட் நமக்கு ஃபார்முலாஸ் ஆல்ரெடி தெரியும், L into B. ஸோ எல்லோட வேல்யூஸ் என்ன, 13. பியோட வேல்யூஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 14. ஸோ இது ரெண்டு என்ன பண்ணும், மல்டிஃபிகேஷன். அப்போ 13 into 14 ரெண்டையும் மல்டிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் எதனுடைய வேல்யூ, ஏரியாவோட வேல்யூஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எல்லோட வேல்யூஸ் தரலை. ஓகேவா? ஸோ பியோட வேல்யூஸ் 15 சென்டிமீட்டர், பெரிமீட்டர் வந்து 60 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்பயுமே கிவன் வேல்யூஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், மிஸ்ஸிங் டேர்ம்ஸை ஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சேம் ப்ராசஸ் தான்மா இப்போ நம்ம பண்ணணும் இல்லையா? அப்போ 2 times of L plus B equal to இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, 60 சென்டிமீட்டர். ஓகேவா? ஜஸ்ட் அப்ளை நவ். 60 சென்டிமீட்டர் அப்படின்னா இங்கே பியோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க 15. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அப்படியே என்ன ஆயிரும், ரெசிப்ரோக்கல், ஐ மீன் ஆப்போசிட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ப்ரீவியஸ் சம்மில் என்ன கண்டுபிடிச்சோம், பியோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம். இந்த சம்மில் நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லோட வேல்யூஸ் ஃபைன் பண்ணோம். ஓகேவா? ஸோ வெரி வெரி ஈஸி. ஜஸ்ட் அந்த ஃபார்முலாஸில் நீங்கள் அப்ளை பண்ணாவே ஆட் அண்ட் சப்ராக்ஷன் ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும், எல்லோட வேல்யூஸ் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எல்லோட வேல்யூஸ் கிடைச்சிரும், பியோட வேல்யூஸ் கிடைச்சிரும். ஸோ ரெண்டையும் மல்டிஃபிகேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும், ஏரியாவோட வேல்யூஸ் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ ரிமைண்டிங் அதே மாதிரி ரிமைண்டிங் ஒரு 2 சம்ஸ் இருக்குது, அது ஜஸ்ட் யூ வில் ட்ரை. ஓகே, ஸோ டுடே ஹோம்ஒர்க்ஸ்மா 1 2 3 அண்ட் ஏரியா. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற இந்த 4 சம்ஸுமே நீங்கள் என்ன பண்ணணும், ஹோம்ஒர்க்ஸாக ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ஜஸ்ட் டேபிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஏரியா ஆர் பெரிமீட்டர். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். இப்போது சைட்ஸ் அப்படின்றது என்னம்மா, ஏன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஸ்கொயர் ஆஃப் பெரிமீட்டர்? பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் 4A. ஓகேவா? ஸோ ஏரியா என்னம்மா, ஏ ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஏவோட வேல்யூஸ் இருக்குது. அப்போ 4A அப்ளை பண்ணால் என்ன ஆயிரும், 4 into 6ன்னு வரும். 4 6 are 24. ஸோ 24 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஏரியா. ஏரியா இஸ் ஏ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர். அப்போ 6 into 6 36. So 36 centimeter square units. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 4A அதாவது சைட்ஸ் வந்து கொடுக்கல, ஆனால் பெரிமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 100 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஏரியாஸ் வந்து கொடுக்கல. ஓகேவா? ஸோ 4A ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், அந்த சம்மு 4A ஈக்குவல் டு 100. ஸோ இதுலேருந்து ஏவோட வேல்யூஸ் என்னமா 25 வரும். ஓகேவா? அப்போது
25 மீட்டர்னு வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்னா ஏ ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயரோட வேல்யூஸ் என்னமா 25 ஸ்கொயர்னு வரும். ஸோ அது எப்படி எழுதலாம் 25 இன்ட்டு 25 நம்ம கன்வெர்ட் பண்ணி ஸோ அதனுடைய ஆன்சர் என்னன்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன ஏ ஸ்கொயரோட வேல்யூ 49 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதிலிருந்து நம்ம ஏவோட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணி சைட்ஸுக்கு அப்ளை பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட் வந்து பெரிமீட்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணிடலாம் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ பண்ணிடுவீங்க தானே? ஸோ நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். திஸ் இஸ் triangles. Okay, so sides, height and areas. Okay, so sides is denoted in B. ஓகே, ஸோ பேஸ்ன்னு சொன்னலமா அதுதான் இங்கே சைட்ஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ சைட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 40 சென்டிமீட்டர். வாட் இஸ் த ஏரியா இன் ட்ரையாங்கல்? ஓகேவா? ஸோ ட்ரையாங்கல் அப்படின்ற போது அதுக்கு ஏரியாவோட ட்ரையாங்கல்ஸ் ஃபார்முலாஸ் என்னமா ½ இன்ட்டு BH. ஓகேவா? ஸோ ½ இன்ட்டு BH. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், சைட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நம்ம ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணிடலாமா? அப்போ என்ன வரும் ½ இன்ட்டு பியோட வேல்யூஸ் 20 இன்ட்டு ஹைட்டோட வேல்யூஸ் 40. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணலாம் நார்மலாக சிம்ப்ளிஃபை பண்ணிடலாம். அப்போ 1 2s are 2, இங்கே 1 2s are 2, அந்த ரிமைண்டிங் 0 அப்படியே நம்ம இங்கே எக்ஸிட் ஆயிரும். ஓகேவா? அப்போ ரிமைண்டிங் என்ன வருது 40 இன்ட்டு 10ன்னு வரும். ஓகேவா? ஸோ 40 இன்ட்டு 10 எவ்வளோமா 400. ஓகேவா? ஸோ 400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சைட்ஸ் ஈக்குவல் டு 5 ஃபீட்ஸு. ஸோ ஹைட் வந்து மிஸ்ஸிங் டேர்ம்ஸில் இருக்குது. ஏரியாவோட வேல்யூ 20 ஃபீட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் ஹைட்டோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் நம்ம இப்போ ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணவே என்ன பண்ணிடலாம் ஹைட்டோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபார்முலாஸ் என்ன 1/2 into B into H. So area of triangles which is equal to 20. ஓகேவா? அப்போ இங்கே 20 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1/2 into இதில் சைட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 5. ஸோ 5 into H equal to 20. ஓகேவா? ஸோ நார்மலாக டிவிஷன்ஸ் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் என்ன ஆயிரும் மல்டிஃபிகேஷனாக கன்வெர்ட் ஆயிரும். அப்போ மல்டிஃபிகேஷன் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் டிவைடாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ H is equal to 20 divided by 5 into 2 hour. ஓகேவா? ஸோ 1 5s are 5, 4 5s are 20. அப்போ H is equal to 4 into 2 which is equal to 8. ஓகேவா? ஸோ what is the values of height 8 feet. ஓகேவா? ஸோ லாஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க சைட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலை. ஹைட்டோட வேல்யூ 12 மீட்டர் அண்ட் ஏரியா 24 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஃபார்முலாஸ் ஜஸ்ட் அப்ளை பண்ண நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைச்சிரும் சைட்ஸோட வேல்யூஸ் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ டுடே ஹோம் மார்க்ஸ் திஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கம்மா என்ன கொடுத்துருக்காங்க சைட்ஸ் 1 2 3 அண்டு பெரிமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க சைட்ஸ் சைட் 1 6 சென்டிமீட்டர், சைட் 2 5 சென்டிமீட்டர், சைட் 3 2 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த வேல்யூஸ் ஆஃப் பெரிமீட்டர் இன் ட்ரையாங்கல் A plus B plus C. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாஸில் நம்ம ஜஸ்ட் அதை அப்ளை பண்ணி வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஏவோட வேல்யூஸ் என்னமா சைட் 1 தான் நம்ம ஏவாக எடுத்துக்க போகிறோம். ஸோ ABC. ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணலாமா? ஸோ ஏவோட வேல்யூஸ் என்ன 6, பியோட வேல்யூஸ் 5, சியோட வேல்யூ 2. ஓகேங்களா? ஸோ 6 + 5 11, 11 + 2 13. ஸோ 13 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் சைட்ஸ் 1 வந்து மிஸ்ஸிங் டேர்ம்ஸில் இருக்குது. ஸோ சைட் 2 வந்து 8 மீட்டர்ஸ், சைட் 3 வந்து 3 மீட்டர்ஸ். ஓகே? ஸோ பெரிமீட்டர் வந்து 17 மீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஃபார்முலாஸில் அப்ளை பண்ண நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைச்சிரும் ஏவோட வேல்யூஸ் ஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் சம்மும் சேம் தாம்மா. இதில் சைட் 1ஓட வேல்யூ ஃபைன் பண்ணும், நெக்ஸ்ட் ஒன் வந்து சைட் 2ஓட வேல்யூஸ் ஃபைன் பண்ணும். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் 1 = A = 11 feet, B equal to X term. ஓகேவா? ஸோ மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ சியோட வேல்யூ 9 feet அண்ட் பெரிமீட்டர் 28 feet. ஓகேவா? ஸோ இதுவும் என்ன தான் உங்களுக்கு ஹோம் மார்க்ஸ் தான், ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஒன் பாருங்கள் மிஸ்ஸிங் டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு 5th சம் என்ன கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் மிஸ்ஸிங் டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் அப்படின்னா என்னம்மா மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் அப்படின்னா என்ன
ஸோ அதாவது விடுபட்ட இடத்தை வந்து ஃபில் பண்ணுறது தான் மிஸ்ஸிங். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் எலமெண்ட் இஸ் மிஸ்ஸிங், ஸோ வி கேன் ஃபைன் இட். ஓகேவா? ஸோ அதுதான் நான் ஒரு வேல்யூஸ் வந்து அவங்க நம்ம ஃபைன் பண்ண கொடுத்துருக்காங்க. ஓகேவா? திஸ் இஸ் ஒன் மிஸ்ஸிங் டேர்ம்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு ஃபார்முலாஸ் தெரியணும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஃபார்முலாஸ்? 1 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 100 millimeter. ஓகேவா? ஸோ 1 மீட்டர் ஈக்குவல் டு 10,000 சென்டிமீட்டர். ஓகேவாம்மா? அதே மாதிரி 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 10 lakhs மீட்டர். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 100 millimeter. ஓகேவா? அப்போ 5 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 500 millimeters. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 1 meter equal to 10,000 centimeters. So 26 meter equal to 26,000. ஓகேவா? அப்போ 26 போட்டு 4 zeros நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 10 lakhs மீட்டர். அப்போது 8 கிலோமீட்டர்னா என்ன வரும்? 80 lakhs. ஓகே? ஸோ 80 lakhs மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதோட நம்ம 3.1 lakh 5 sums ஓவர். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், கிளாஸ் ஒர்க்கில் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ப்ளஸ் ஃபார்முலாஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1 time ரீட் அண்ட் ரைட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது ஃபஸ்ட் ஒன் ஃபார்முலாஸ் கேட்டுட்டு தான் நெக்ஸ்ட் கிளாஸே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.